இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 கப்பலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்த உடனே கிராவிட்டி இல்லாமல் மேலமாக பறக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே அந்த குழந்தையோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கு, நம்பவே முடியல. அந்த குழந்தையோட அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த வீடு முழுக்க ஆணி அடித்து ஃபுல்லாக நெட்டு கட்டி வச்சிடறாரு. சப்போஸ் அந்த குழந்தை மேலே பறந்தாலும் எங்கேயுமே இடிச்சிக்க கூடாது இல்லையா, அதனால இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாரு. அந்த குழந்தையுமே இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துருது. இந்த சின்ன பையனும் மேலே பறந்து போயிட்டு இவங்க அம்மா அப்பா தூங்குறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இவன் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி வருது. இவன் அந்த பட்டாம்பூச்சியை துரத்தி போய்கிட்டே இருக்கான். இப்போ அந்த பட்டாம்பூச்சி ஜன்னல் வழியா வீட்டுக்கு வெளியே போயிருது. அதே சமயம் இந்த சைடு அந்த பையனோட அப்பா அம்மாவும் வேலையை முடிச்சிடறாங்க. அந்த பையனோட அம்மா என்ன பண்றாங்க, உள்ள வந்து அதாவது வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா இவனை காணோம். இதை பார்த்தவனே பயந்து போயிட்டு அவனோட பேரை சொல்லிக்கிட்டே வெளியே வந்து அவனை தேடுறாங்க. இந்த சத்தம் அவங்க அப்பாவுக்கு கேட்டவனே அவர் திடீர்னு ஒரு ஜெட்டு மாதிரி பறந்து வந்து இவங்க கிட்ட நின்று அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஸோ அப்புறம் தான் அந்த சின்ன பையனுக்கு அந்த பறக்கிற பவர் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதே தெரிய வருது. இவருக்கு பறக்கிற அந்த ஒரு சூப்பர் பவர் இருக்கனால தான் இவரோட பையனுக்குமே அந்த பவர் கிடைச்சிருக்கும். இப்போ அந்த பையனை தேடி இவர் போறாரு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா தூரத்துல திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். இவரும் போயிட்டு அவனை காப்பாத்தி கீழே கூட்டு வந்துடுறாரு.